இந்த உலகத்துல நம்ம வாழ வந்த பிறகு கண்ணீர் சிந்தாம வாழ முடியாதுங்க. நம்ம பிறந்த உடனே தொடங்க ஆரம்பிக்கிறோம். வளர வளர கொஞ்சம் கொஞ்சமா பலவிதமான வலிகளும் வேதனைகளும் நம்மளை துரத்த ஆரம்பிக்குது. இதுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. நீங்க ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, எல்லோருக்குமே நடக்கும். மனிதனா வாழ வந்த பிறகு இது பொதுவானதா தான் இருக்கும். அதாவது நம்ம இருக்கிற இடத்தை பொறுத்து வாழற வாழ்க்கை முறைகள் அமையுது. நமக்குள்ள நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், நம்ம யாருக்கும் தொந்தரவே செஞ்சது இல்லையே, ஆனா எனக்கு மட்டும் ஏன் வலியும் வேதனையும் அவமானங்களும் நினைப்போம். நியாயமான கேள்விதான். இதையே எல்லோரும் நினைக்கிறோம். அப்பதான் ஒரு குழப்பமே வருது. யாருமே யாருக்கும் துரோகம் செய்யல, ஆனா ஏன் இந்த வலியும் வேதனையும் அவமானங்களும் வருது? சில விஷயங்களை ஆராய்ந்து பார்க்கும் போதுதான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். சில விஷயங்களை ஆராய்ந்து பார்க்கும் போது தாங்க முடியாத வலியை தரும். ஒரு கண்ணீருக்கும் அர்த்தங்கள் கண்டிப்பா இருக்கும். இது நமக்குள்ள கொஞ்ச நேரம் தனியா நமக்காக வெளிப்படையா யோசிக்கும் போதுதான் சில விஷயங்கள் புரியும். வாங்க நமக்காக யூஸ்ஃபுல்லா கொஞ்ச நேரம் டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்டா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அன்பு. நம்ம யாரிடமும் அதிக அன்பு வைக்க கூடாதுன்னு சில வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயும் படித்திருப்போம். யாருகிட்டயும் நம்ம ரொம்ப டீப்பா பழகக்கூடாதுன்னு தான் நினைப்போம். ஆனாலும் நம்ம கிட்ட பேசி பழகுறவங்க கிட்ட நம்ம ரொம்ப நெருக்கமா பழகிடுவோம். அது நம்மளுடைய வீக்னஸ்ன்னு சொல்ல முடியாது. நம்ம பேசி பழகுறவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்ல மாட்டோம். ஆனா சில பேர்கிட்ட மட்டும்தான் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவோம். அதோட அவங்க மேல மரியாதையும் அன்பும் அதிகமா வைத்து விடுவோம். நம்ம ஒருத்தரை நம்பிட்டா நம்ம குடும்ப விஷயங்களையும் பர்சனல் விஷயங்களையும் ஷேர் பண்ணி கொள்ளுவோம். அது கெட்டதுன்னு நான் சொல்ல வரல. ஆனா நம்மளுடைய சில நேரங்கள்ல மட்டும் இல்ல, சில விஷயங்கள்ல பெரிய அவமானங்களையும் மனவலியையும் ஏற்படுத்தும். மனம் திறந்து பேசினால்தான் மனபாரம் குறையும் சொல்லுவாங்க. ஆனா அது யாரிடம் பேசணும்னு ஒரு வரைமுறை இருக்கு. தராதரம்னு சொல்லுவாங்க. வெளிப்படையா பேசுற விஷயங்கள் நமக்கு ஆபத்தா வராம பாத்துக்கொள்ளணும். ரகசியங்களை சொல்றேன்னு அவமானங்களுக்குள்ள மாட்டிக்கொள்ள கூடாது. நம்ம நினைக்கிற மாதிரி அடுத்தவங்க இருப்பாங்கன்னு நினைப்பது தவறு. ஒரே குடும்பத்துல வாழறவங்களுடைய எண்ணங்கள் எல்லாருடைய எண்ணங்களும் ஒரே மாதிரியா இருப்பதில்லை. ஒரே ரத்தமா கூட இருந்தாலும் எண்ணங்கள் வேற வேற மாதிரி தான் இருக்கும். வீட்டுக்குள்ளே இப்படி என்றால் வெளி ஆட்களுடைய எண்ணங்கள் மட்டும் சாத்தியமில்லாதது. நான் எல்லோரையும் குறை சொல்ல வரல, சிலரை மட்டும் தான் நினைவுபடுத்துறேன். இது அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் புரியும். அன்பு எல்லோரிடமும் இருக்கணும், ஆனா அளவுக்கு மிஞ்சினால் அமுதம் விஷம்னு சொல்லுவாங்க. இதை நினைவுல வைக்கணும். யாரிடமும் அன்பு கூட அளவோடு இருந்தாதான் நமக்கு நல்லது. அளவுக்கு மிஞ்சி வைப்பதால நிறைய பேர் மனமுடைந்து போயிடுறாங்க. தாங்க முடியாம கண்ணீர் விடுவாங்க. ஒரு விஷயம் மட்டும் தான் எனக்கு தெரிந்தது சொல்ல வரேன். என்னன்னா, இரக்கம் இல்லாத சில மனிதர்களுக்காக உங்களுடைய கண்ணீரை வீணாக்காதீங்க. அதுல அர்த்தம் இல்லாம போய்விடும். கடைசியா உங்களுக்கு உங்களுடைய வலிகள் மட்டும்தான் மிஞ்சும். அன்போட வாழலாம், அன்புக்காக யாரிடம் ஏமாறக்கூடாது. அடுத்து நம்ம செகண்ட் பாயிண்டா பார்க்க போற விஷயம் நேர்மையாக இருப்பது. பொதுவா நேர்மையா வாழறவங்க கிட்ட கொஞ்சம் கோபம் அதிகமா தான் இருக்கும். ஆனா அது கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். தப்புன்னு தெரிஞ்சா உடனே கேட்டுடுவாங்க. மனசுக்குள்ள ஒளிவு மறைவு இல்லாம பேசுவாங்க, பழகவும் செய்வாங்க. பொதுவா நேர்மையா இருக்கிறவங்க கிட்ட நிறைய பேர் பழக மாட்டாங்க. ஏன்னா சில விஷயங்களை வெளிப்படையா பேசுவதால அவங்களுக்கு மற்றவங்க அவங்கள ஏமாத்தினாலும் பிடிக்காது. அவங்களும் யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க. இருந்தாலும் நேர்மையா வாழ்வது போல, சில பேர் உண்மையா இருப்பது போல பேசி பழகவும் செய்வாங்க. ஆனா அவர்களுடைய சுயரூபம் தெரியாம தன்னிடம் இருக்கிற வேதனைகள் ஆகட்டும், குறைகள் ஆகட்டும், வலிகள் ஆகட்டும், எல்லாவற்றையும் ஓப்பனாக ஷேர் பண்ணி கொள்ளும் போதுதான் ப்ராப்ளம் அங்க ஸ்டார்ட் ஆகும். இதையெல்லாம் கெட்ட நபர்கள் வெறும் வாய் வார்த்தைக்காக ஆறுதல் சொல்வது போல பின்னால் மற்றவர்களிடம் கேலியாக பேசி சிரிப்பார்கள். மற்றவங்களுடைய கஷ்டங்களை கேட்டு அதுல சந்தோஷப்படும் கேடுகெட்ட மனிதர்களும் இந்த உலகத்தில் இருக்கதான் செய்யறாங்க. எந்த ஒரு வலியாகட்டும், அவமானங்கள் ஆகட்டும், வேதனைகள் ஆகட்டும் அனுபவிப்பவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்தவங்களை குறை சொல்லி வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்களை யாராவது குறை சொல்லி விட்டா உடனே பல சாபனைகள் விட ஆரம்பிப்பாங்க. அவங்க மனசுக்குள்ள அவங்க சொன்னதெல்லாம் பலித்திடும் என்று நினைப்பாங்க. ஆனா அதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. வாழ்ந்தா நேர்மையா முடிந்த அளவுக்கு பொய் பேசாம வாழணும். நேர்மையா இருக்கிறவங்கள அவங்கள யாராவது ஏமாற்றி விட்டா அதிக கோபத்தோடு மனம் உடைந்து போயிடுவாங்க. காரணம், நான் நேர்மையா தான் வாழறேன், ஆனா ஏன் இப்படியெல்லாம் ஏமாத்துறாங்கன்னு மனசுக்குள்ள கேள்விகளை கேட்டு கண்ணீர் விடுவாங்க. நல்லவங்களுடைய கண்ணீர் சக்தி வாய்ந்தது. அவங்க மனசார ஏதாவது சொல்லும் போது கண்டிப்பா சில விஷயங்கள் நடக்கும். காரணம், அவங்களுக்கு கடவுள் துணையாய் இருக்கிறார். நம்ம நேர்மையா வாழ முடியலனாலும் நேர்மையா வாழ்பவர்களுக்கு கெடுதல் செய்யக்கூடாது. அடுத்து தேர்ட் பாயிண்டா பார்க்க போற விஷயம், எல்லோரும் உண்மையா இருக்க நினைப்பது. இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள்ல எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா அதுல பொதுவா எல்லோருமே எதிர்பார்ப்பது உண்மையா இருக்கணும். எதிர்பார்ப்பது என்னவோ சரிதான், ஆனா யார் தான் சரியா இல்ல, யார் தான் சரியா இருக்கணும், இந்த கேள்வி கண்டிப்பா வரும். நம்ம ஒவ்வொருவருடைய சில விஷயங்களை கேள்வியா எழும்பும் போதுதான் பதில் கிடைக்கும். இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாமே ரொம்ப ஸ்பீடா தான் நடக்குது. முக்கியமா எல்லா விஷயங்களையும் சீக்கிரமா பார்த்து விடணும், ஸ்பீடா கிடைக்கணும். எந்த ஒரு வலியும் அனுபவமும் இல்லாம நாட்களும் அதிகமா போகாம ஸ்பீடா வந்துடணும். இந்த எண்ணம் எப்ப வர தொடங்குதோ அப்பதான் உண்மை என்ற விஷயமே மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்குது. ஏதாவது பொய் சொல்லியாவது ஏமாற்றியாவது தேடுகிற விஷயம் உடனே கிடைக்க முயற்சி செய்வது, சீக்கிரமா கிடைக்க செய்யற முயற்சி கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல, அனுபவங்களோட வலிகளோட இருந்தாலும் அதுதான் நிரந்தரமானதுன்னு உணர மனசு ஒப்புக்கொள்வதில்லை. இப்படி இருக்கிறவங்க ஒரு பக்கம்.
சிலர் எப்பவுமே இது சரியில்லை அது சரியில்லைன்னு ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. யாரையும் குறை சொல்லி எதுவும் நடக்க போவதில்லை. ஆனா சொல்றவங்க முதல்ல அவங்க கிட்ட இருக்கிற குறைகளை யோசிச்சு அதை மாற்ற முயற்சி செய்யணும். சொல்ற நாம மாறினால் தான் கேட்பவன் அவனும் மாற தொடங்குவான். இந்த விஷயம் எல்லாம் ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருடத்துல நடக்கிற விஷயம் இல்ல. கண்டிப்பா பல வருஷங்கள் ஆகும் என்று ஆசை மட்டுமே படலாம். சில விஷயங்களை கனவுகளால் காணதான் முடியும். ஆனால் நிஜத்தில் நடப்பது சாத்தியமில்லாதது. அப்படி நடந்தால் நன்றாகத்தான் இருக்கும். அதுக்கு முதல்ல அஸ்திவாரமா தொடங்க ஒருவன் அவன் முதல்ல அவனுக்குள்ள உண்மையா இருக்க நினைக்கணும். அப்புறம் அதை நடைமுறையில கொண்டு வர நினைக்கணும். இந்த விஷயங்கள் புரியலனா யோசிச்சு யோசிச்சு கவலைப்படும் போது கண்ணீர் மட்டும்தான் மிஞ்சும். கண்ணீர் சிந்துவது பிரயோஜனம் இல்லாதது, அர்த்தம் இல்லாதது. அடுத்து நம்ம 4வது பாயிண்டா பார்க்க போற விஷயம் வீண் பழி சுமத்துவது. பொதுவா சில பேர் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பம், என்னுடைய வேலைன்னு அவங்களுடைய தேவைகளை எல்லாமே சரியா செய்து கொண்டு இருப்பாங்க. நல்ல விஷயம்தான். ஆனா அவங்க மேலதான் மற்றவங்களுடைய கண் எப்போதுமே இருக்கும். அவங்களுக்கு என்ன நல்லா சம்பாதிக்கிறாங்க, நிறைய சொத்து சேர்த்து வைக்கிறாங்கன்னு ஒரு ஜாடமாடியா பேசுறத பார்த்திருப்போம். அவங்க நிம்மதியா வாழறத பார்த்து சிலருக்கு நிறைய பொறாமைகள் வர ஆரம்பிக்கும். இருந்தாலும் அவங்க மீது அக்கறை காட்டுவது போல சில பேர் பழக ஆரம்பிப்பாங்க. பழக வந்தவங்க நல்லவங்களா நடிக்கிறாங்கன்னு தெரியாம மனசுக்குள்ள இருக்கிற பாரங்களை வெளியே சொல்லும் போது அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவது போல சொல்லிவிட்டு மற்றவர்களிடம் அவங்களை கேவலமாக பேசி சிரிக்கிற நபர்களும் இருக்கதான் செய்யறாங்க. பொதுவா வீண் பேச்சு பேசுவதால தான் எல்லா பிரச்சனைகளுமே தொடங்குது. ஒருத்தருடைய வளர்ச்சி அது அவங்களுடைய உழைப்பு, அனுபவம், அவமானம் எல்லாமே சேர்ந்த போராட்டம் தான் ஒரு வெற்றியா வெளிப்படும். ஒருத்தருக்கு அவமானம் என்பது அவர் செய்யற தவறுகளால கூட வரலாம், இல்லனா மற்றவங்க உருவாக்குற வீண் பழியால கூட வரலாம். வீண் பழி யார் மேல வேணும்னாலும் சுமத்தலாம். ஆனா அது நமக்கு நடக்கும் போதுதான் பெரிய வலியா இருக்கும். ஒரு மனுஷன் செய்யாத தவறுக்கு வீண் பழி சுமத்துவது பெரிய பாவம். பழி சொல்பவர்களுடைய குடும்பத்திற்கே சாபமாக கூட மாறிவிடும். இவ்வளவுக்கும் பொறாமைதான் காரணம். பொறாமை என்பது நம்மளால செய்ய முடியாத விஷயத்தை ஒருவர் செய்து முடிக்கும் போதுதான் வரும். ஒரு கெட்ட விஷயம் நமக்குள்ள வந்துட்டா பெரிய பெரிய தப்புகள் நடக்கதான் செய்யும். அப்புறம் அடுத்தவங்க மீது வீண் பழி சுமத்தி பார்க்க சொல்லும். ஆனா எந்த தவறுமே செய்யாத ஒருத்தர் மீது வீண் பழி சுமத்தும் போது அவங்களுடைய மனவலியை பார்த்து பார்த்து ரசிக்கிறவங்க காட்டுல வாழற மிருகங்களை விட மோசமானவங்கன்னு தான் சொல்லணும். அதை விட கொடூரமானவங்க அடுத்தவங்களை அழ வைத்து அதுல சந்தோஷப்படுகிற சில கேவலமான ஜென்மங்களும் இந்த உலகத்துல இருக்கதான் செய்யறாங்க. யாருக்குமே அவங்க அனுபவிக்கும் போதுதான் தெரியும் வலியும் வேதனையும். மனுஷன் என்ற போர்வையில சில மிருகங்கள் வாழும் போது வீண் பழிகள் வரதான் செய்யும். எல்லா நாடகத்தையும் மேலே உள்ளவன் பார்த்து கொண்டு தான் இருக்கிறான். சரியான சமயத்துல நாம எதிர்பாராத நேரத்துல அவங்களுக்கு ஏற்ற தண்டனை கிடைத்தே தீரும். ஐயோ இதெல்லாம் உண்மை இல்லைன்னு நினைக்காதீங்க. கடவுளுடைய பார்வையில யாருமே தப்பிக்க முடியாது. அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே சரியான பலன் உண்டு. கடைசியா நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட் தெளிவான வாழ்க்கை. நம்ம லைஃப்ல சந்தோஷமா இருக்கதான் ஆசைப்படுறோம். ஆனா நமக்கு எதிர்பாராம வர கஷ்டங்கள், வலிகள், அவமானங்களால வாழ்க்கையே வேணான்னு வெறுத்து விடுகிறோம். பொதுவா அடுத்தவங்களுக்கு வரும்போது நமக்கு பெருசா தெரியாது. ஆனா நாம அனுபவிக்கும் போதுதான் புரியும். எப்பவுமே ஆறுதல் ஆகட்டும், மன உறுதி ஆகட்டும், மன வலிமை ஆகட்டும், நாமே நமக்குள்ள தேடும் போதுதான் நாம பெற முடியும். இல்லன்னா வெறும் கண்ணீர் மட்டும் தான் மிஞ்சும். சில விஷயங்கள் நடக்கும்போது என்னடா வாழ்க்கை, இதெல்லாம் பார்க்கவா, வேதனைப்படவா என்ன படைச்ச கடவுளேன்ட்டு மனசுக்குள்ளே கேள்விகளை கேட்க ஆரம்பிப்போம். நாம சந்தோஷமா இருக்கும்போது கடவுளை அவ்வளவா நினைக்கிறது இல்ல. ஆனா கஷ்டம்னு வந்தா கடவுளை தேடுறோம், கண்ணீர் விடுறோம். இந்த வாழ்க்கையை வேணான்னு ஏன் நினைக்கிறோம்? அதுல ஃபர்ஸ்ட் தெளிவா இருக்கணும். நமக்குள்ள எந்த ஒரு வலியையும் சந்தோஷத்தையும் ஒரு அளவுக்கு மேல தாங்கக்கூடிய சக்தி இல்லாததாலதான் முதல்ல அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். மன வலிமை பெறக்கூடிய விஷயங்களை தேடணும். நல்ல புத்தகங்களை படிக்கலாம், மோட்டிவேஷன் ஆடியோ ஸ்பீச்சை கேட்கலாம், மோட்டிவேஷன் வீடியோக்களை பார்க்கலாம். எதையுமே தேடினால்தான் கண்டிப்பா கிடைக்கும். உடனே எதுவுமே கிடைக்காது. மெல்ல மெல்ல தான் நமக்குள்ள வர ஆரம்பிக்கும். நமக்குள்ள ஒரு தெளிவு கிடைக்கும். நாம தெளிவு பெறும் போதுதான் வர எந்த ஒரு பிரச்சனையும் நாம எதிர்த்து நிற்கவும் தைரியமாக கடந்து போகவும் முடியும். ஒரு மனுஷனுக்கு முக்கியமானது தெளிவான வாழ்க்கை தான். அது முதல்ல நம்ம உணரணும். அப்புறம் இந்த உலகத்தை அனுசரிச்சு போக பழகணும். இந்த உலகத்துல நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. இந்த 2 பேர்கிட்டயும் நாம எப்படி பழகிறோன்றது தான் முக்கியமானதா இருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்துல நம்மளை ஏமாத்த பாப்பாங்க. ஏமாந்து அழறது புத்திசாலித்தனமா, உஷாரா இருந்து எதையுமே சாதிப்பது புத்திசாலித்தனமா? நீ கோழியா அறிவாளியா? இந்த 2 விஷயம் தான் இருக்கு. இதுல நம்ம யாரா வாழ நினைக்கிறோம் அதுதான் முக்கியம். நம்ம அறிவாளியா வாழும்போது தேவையில்லாம கண்ணீர் சிந்த நேரத்தை செலவிட மாட்டோம். அறிவாளியா இருந்து கடவுள் கொடுக்கிற நேரத்தை பயன்படுத்திக் கொள்வோம். சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் போது வருகிற தடைகளை தாண்டி வெற்றி பெறும் போது அது ஆனந்த கண்ணீராக மட்டுமே இருக்கும். இல்லை என்றால் வீணாவது உன்னுடைய கண்ணீர் மட்டுமல்ல, உன்னுடைய நேரமும் காலமும் தான். போன பின் எதுவும் திரும்பாது. விழித்தெழு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். இன்னும் இது போல பயனுள்ள வீடியோக்களை பார்க்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் விஜே அருண்.